எதை வேண்டுமானாலும் மேனிபுலேஷன், தில்லுமுள்ளு செய்ய முடியும், அதிலே குற்றம் செய்ய முடியும், திருட்டு வேலை செய்ய முடியும். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தில்லுமுள்ளு செய்துதான் பிரதமரானார் மோடி என்பது வட இந்திய மாநிலங்களின் வெளிப்படையான குற்றச்சாட்டு. அதற்கு எண்ணற்ற பல தரவுகள் ஆதாரங்களாக கிடைத்திருக்கின்றன. 2019 நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்பு நடந்த 5 மாநில தேர்தல்களில் பாஜக பின்னடைவு, தோல்வி. அவர்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வெற்றியை சந்திக்கிறார்கள். ஸ்டேட் எலெக்ஷனில் 10%, 15% என்று வாக்குகளை பெற்றவர்கள் பார்லிமெண்ட் தேர்தலில் 40% என்று வாக்குகளை பெறுகிறார்கள். இவ்வளவு பெரிய இடைவெளி. இது மேனிபுலேஷன் என்று சொல்லப்படுகிறது. தில்லுமுள்ளு வேலை நடந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். ஒருவன் ஆர்டிஐ என்கிற சட்டத்தின்படி எழுதி கேட்கிறான், எத்தனை லட்சம் இவிஎம் நீங்கள் தயாரித்தீர்கள்? பிஇஎல் என்கிற கம்பெனி ஒன்று, இசிஐஎல் என்கிற கம்பெனி, இந்த 2 கம்பெனியும் தான் குத்தகை எடுத்து தயாரித்து கொடுக்கிறது. 39 லட்சம் எந்திரங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஆர்டிஐயிலே எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவது 20 லட்சம் எந்திரங்கள் தான் என்ற தகவலை தந்திருக்கிறார். ஏன் பொய் சொல்லுகிறார்? அப்படி என்றால் 19 லட்சம் இவிஎம் எங்கே போனது? யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன? எதற்காக 39 லட்சம் எந்திரங்களை தயார் செய்துவிட்டு அதை விலை கொடுத்து வாங்கிவிட்டு அவன் சொல்றான், யாரு? பிஇஎல், அதுவும் கவர்மெண்ட் கம்பெனி தான். அவன் சொல்றான், ஆர்டிஐல நாங்க 39 லட்சம் சேல் பண்ணிருக்கிறோம். விற்பனை செய்த எண்ணிக்கை 39 லட்சம். எலெக்ஷன் கமிஷன் சொல்லுகிறான் 20 லட்சம். இந்த முரண்பாடு ஏன்? இது கேள்வி எழுகிறது. 545 நாடாளுமன்ற தொகுதிகளில் 373 தொகுதிகளில் முரண்பாடு வருகிறது. என்ன முரண்பாடு? போல்டு ஓட்ஸ் டேட்டாவுக்கும் கவுண்டட் ஓட்ஸ் டேட்டாவுக்கும், பதிவான வாக்குகளின் புள்ளி விவரத்திற்கும் எண்ணப்படுகிற வாக்குகளின் புள்ளி விவரத்திற்கும் வேறுபாடு வருகிறது. எவ்வளவு ஓட்டு போட்டானோ அதுதானே எண்ணி முடிக்கும் போது டேலி ஆகணும். ஒரு தொகுதி, சிதம்பரம் தொகுதி, 10 பேர் போட்டியிடுகிறார்கள், சுயேட்சை உட்பட 15 லட்சம் வாக்காளர்கள், மொத்தம் 12 லட்சம் பேர் வாக்குகள் போடுகிறார்கள். அந்த 12 லட்சம் வாக்குகளையும் எல்லா வேட்பாளர்களும் பகிர்ந்து கொள்கிறார்கள். எல்லா வேட்பாளர்களும் வாங்கிய வாக்குகளை எண்ணி பார்க்கிற போது பதிவான வாக்குகளோடு எண்ணப்படுகிற வாக்குகள் டேலியாக வேண்டும், சமமாக வேண்டும். 12 லட்சம் வாக்குகள் பதிவாயின. திருமாவளவன் 5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார். எதிர்த்து போட்டியிட்டவர் 4.5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார். அடுத்தடுத்து இருக்கிற வேட்பாளர்கள் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள்? மொத்தத்தை எண்ணி பார்த்தால் 12 லட்சம் சில்லறை வருகிறது. ஒரு ஓட்டு கூட அதிகமாக கூடாது, ஒரு ஓட்டு கூட குறையக்கூடாது. அதுதான் சரியானது என்று பொருள். அப்படி டேலியாக வேண்டும். ஆனால் கடந்த முறை நடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 373 தொகுதிகளில் இந்த எண்ணிக்கையில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையிலே வேறுபாடுகள் இருந்திருக்கின்றன. அதற்கு எலெக்ஷன் கமிஷன் எந்த விளக்கத்தையும் சொல்லவில்லை. 220 நாடாளுமன்ற தொகுதிகளில் கூடுதலாக இருக்கின்றன. ஓட்டு போட்டதை விட 12 லட்சம் பேர் ஓட்டு போட்டுக்கான 12,80,000 வாக்குகள் வருகிறது. 10 லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் 11 லட்சம் எண்ணும் போது வருகிறது. சர்ப்ளஸ் அதிகமாக தெரிகிறது. எஞ்சிய தொகுதிகளில் அந்த 373ல 220 போச்சுன்னா எஞ்சிய தொகுதிகளில் குறைவாக இருக்கிறது எண்ணியதில். இது ரெண்டும் குறையவும் கூடாது, கூடவும் கூடாது. அப்படின்னா தான் இவிஎம் பெர்ஃபெக்டா இருக்கிறது என்று பொருள். அதில் எந்த தில்லு முள்ளும் நடக்கவில்லை என்று பொருள். எலக்ட்ரானிக் மிஷின் தானே கரெக்டா தானே காட்டணும். 4 4 8 காட்டினா தானே மேத்தமெட்டிக்ஸ் கரெக்ட்.
1000 பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். 1000 பேருக்கு சாப்பாடு பொட்டலம் தயாராகி இருக்கிறது. வந்தது ஒவ்வொருக்காக 1000 பேருக்கு கொடுக்கிறோம் என்கிற போது 100 குறைகிறது என்றால் ஆர்டர் பண்ணவன் ஏதோ கரப்ஷன் பண்ணிட்டான்னு அர்த்தம். அவன் நம்மகிட்ட 1000 சொல்லிட்டு அவன் 800 அல்லது 900 தான் ஆர்டர் பண்ணிருக்கான்னு அர்த்தம். எனக்கு கொடுக்கும்போது நமக்கு கரெக்டு தெரியல. இப்போ 100 குறையுதே, 100 பேருக்கு வரலையே, அங்கே ஏதோ தில்லுமுள்ளு நடந்திருக்குல்ல. கூடுதலாக வந்து அவனை தட்டி கொடுக்கலாம், பரவாயில்ல நம்ம 1000 சொன்னா இவன் 1100 கொடுத்துருக்குறான், இன்னும் 2 பேருக்கு நம்ம எல்லாம் ஆளுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம்னு சொல்லலாம். அதுவும் தப்பு தான், தேதி ஆகணும். எலெக்ஷன்ல இது மிக முக்கியமான தரம் கண்டறிந்திருக்கிறார்கள், வல்லுநர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். 100 விழுக்காடு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தில்லுமுள்ளு நடந்துதான் பிரதமரானார் மோடி என்பது தொழில்நுட்ப வல்லுநர்களின் கருத்து, ஜனநாயக சக்திகளின் கருத்து. அதற்கு எண்ணற்ற பல ஆதாரங்களை, தரவுகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும்?